தமிழ் தேசிய ஆதரவாளர், ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக கனிம வளங்கள் கடத்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்திட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது குறித்து உங்களுடைய பார்வைங்க. குறிப்பாக சொல்லணும்னா இது இன்னைக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விடயம் இல்லை. தொடர்ச்சியாக இந்த விடயம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பல்வேறு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ உயிரினங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத, இன்னும் பெயர்கள் கூட அறியாத எவ்வளவோ உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதை வெட்டி 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 எடுத்து லாரி, டிப்பர் லாரிகளில் ஏற்றிக்கிட்டு அதை கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதாகவும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் இதற்கு கடும் எதிர்ப்பை தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் எத்தனையோ சாலை விபத்துகள் நடைபெற்றிருக்கு. இந்த சாலை விபத்துகள்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பர் லாரிகளில் இந்த கனிம வளத்தை ஏற்றிட்டு போகிறவங்க அதிவேகமாக பயணம் பண்ணுறது. இப்போ அந்த லாரி ஓட்டுநர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக வண்டியை இயக்குவது. அப்போ சாலைகளில் போகிறவங்க விபத்துக்குள்ளாகி மரணம் வரைக்கும் போகிறாங்க. சில பேர் சின்ன காயங்களோடு தப்பிச்சு போனாலும் நிறைய உயிர் பலி இதில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இயற்கை வளம் என்பது குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, மனிதர்களால் எதெல்லாம் உருவாக்க முடியாதோ அதெல்லாம் மனிதன் அழிக்கவே கூடாது. இப்போ மலைகளை மனிதனால் உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா உருவாக்க முடியாது. இப்போ மரங்கள் நம்ம வெட்டுறோம். இப்போ நம்ம ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா ஒரு 100 மரங்களை நட்டு அந்த மரங்களை பாதுகாக்கலாம். இன்றைக்கி வெயில் காலங்களில் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கொடைக்கானலில் கூலிங் இல்லை, ஊட்டியில் கூலிங் இல்லை, எங்கே போனாலும் கூலிங்கிறது இல்லைப்பா, குளிர்ச்சியாகவே இருக்க மாட்டேங்குது, எங்கே பார்த்தாலும் வெயில் அடிக்குதுன்னா ஏன்? இயற்கை பருவநிலை காலம் இங்கே மாறி போச்சு. அதான் உண்மை. இங்கே மரங்களை நம்ம வெட்டிட்டோம், மலைகளை வெட்டிட்டோம். மரங்களை வெட்டினா என்ன ஆகும்? நிழல் இருக்காது. நிழல்னா என்ன ஆகும்? இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதன் என்பவனும் ஒரு இயந்திர வாழ்க்கைக்கு போயிட்டான். காலையில் எந்திரிக்கணும், அலுவலகம் போகணும், ஒரு கார்பரேட் கம்பெனி நிறுவனத்துக்கு கீழே ஒரு வேலை பார்க்கணும், ஒரு டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு போகலாம், டிகிரி படிக்காதவங்க இந்த வேலைக்கு போகலாம், அதை விட ரொம்ப குறைவான படித்தவங்க இந்த வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், நாளை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம பணம் சேர்த்து வைக்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இப்படி தான் நினைக்கணுமே தவிர, எனக்கு அடுத்ததாக வரக்கூடிய என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை விட்டுட்டு போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறைய பேருக்கு அதுவே தெரியல. நல்ல தரமான காற்று, தரமான குடிநீர், மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியான ஒரு நாடாக இந்த நாட்டை நம்ம விட்டுட்டு போகணும். இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, இயற்கை மரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து, ஒரு 20 ஆண்டுகள் கழித்து, இல்லை 30 ஆண்டுகள் கழித்து வரக்கூடியவன் நம்மளை காரி துப்ப மாட்டான், மூஞ்சில செருப்பால் அடிக்க மாட்டான். ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் எனக்கு முன்னால் வாழ்ந்த என்னுடைய முன்னோர்கள், எத்தனையோ மன்னர்கள், அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள், எனது முப்பாட்டன்கள் எவ்வளவோ பேர் பாதுகாத்து வைத்து பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை இன்னைக்கு வெட்டி கேரளாவுக்கு ஏற்றுமதி கொண்டு போகும்போது நமக்கு எவ்வளோ வலிக்குது. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கைகளை நம்ம வெட்டினோம்னா நம்மளால் வலி தாங்க முடியுமா? இப்போ மலைகளும் ஒரு இயற்கை தானே. அந்த இயற்கையை நீங்கள் உடைச்சி காலி பண்ணிட்டீங்கன்னா இந்த நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலமாக மாறுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு நீர் தட்டுப்பாடுங்கிறது ஒன்று வந்துகிட்டு இருக்கா இல்லையா? இது யாருமே பார்க்கல. ஒரு காணொலி ஒன்று பார்க்குறேன். அந்த காணொலியில் 30க்கும் மேற்பட்ட மாடுகள் வறட்சியின் காரணமாக இறந்து போயிடுச்சு, கால்நடைகள் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க. அந்த காணொலிகளை பார்க்கும்போது அவ்வளோ வலிக்குது. ஏன்னா இன்னைக்கு மாடு குடிக்க தண்ணி இல்லாமல் செத்து போயிடுது. நாளைக்கு மனிதன் இதே நிலைக்கு உள்ளாவனா ஆக மாட்டானா? இப்போ இது தொடர்ச்சியாக நடக்குது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து மலைகளை வெட்டி ஏற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு புறம் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ளே கொட்டிட்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், கேரளாவில் இருந்து அந்த கோழி கழிவுகள்னு சொல்கிறாங்க, அது உண்மையாகவே கோழி கழிவுகள் தானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இல்லையே. கோழி கழிவுகள்ங்கிற பேரில் மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாலை விபத்துகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, அந்த பேண்டேஜ், அந்த ஸ்பாஞ்ச் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. அந்த போடுற ஊசி, நீடில் இதெல்லாம் கொண்டு கொட்டுறாங்க. இன்னும் சொல்லணும்னா கேன்சர், இந்த புற்றுநோய் கட்டிகள் இருக்குல்ல, இந்த கேன்சர் கட்டி, இந்த புற்றுநோய் கட்டிகள்லாம் கொட்டப்படுதுங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. மனிதனுடைய புற்றுநோய் கட்டிகள்லாம் கொண்டு கொட்டப்படுதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அரசு கண்டுக்கிறவே இல்லையா? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த மண்ணை சார்ந்த இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணும்னா, என்னுடைய நிலத்தில் நீ எப்படி கொண்டு கொட்டலாம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ என் வீடு இருக்கு, பக்கத்து வீட்டில் வேற யாரும் இருக்காங்க. இப்போ என்னுடைய குப்பைகளை நான் பக்கத்து வீட்டில் போய் கொட்டினேன்னா அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவானா வரமாட்டானா? அப்போ ஏன் இந்த தமிழக அரசு வாய் மூடி மௌனம் காக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கேரள அரசு கொண்டு இங்கே குப்பைகளை மட்டுமா கொட்டுறாங்க, இந்த கேன்சர் கட்டியை கொட்டுறாங்க, கோழி கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. இப்போ இதுக்கு முன்னால் நம்ம ஒரு 2019 காலகட்டங்களை நம்ம பார்த்துட்டு, கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் நோயால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம்னு. ஆனால் இன்றைக்கி அப்போ என்ன சொன்னாங்க, கோவிஷீல்டுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது உடம்பு. ஆனால் இன்றைக்கி அந்த இன்ஜெக்ஷன் தயாரித்தவன் என்ன சொல்கிறான், எங்கள் இன்ஜெக்ஷன் மேலே எங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அது ரத்தத்தை உறைய வைக்கலாம், பல்வேறு நோய்களை ஏற்படுத்தலாம், நிறைய பக்க விளைவுகள் வரும்னு சொல்கிறான்.
ஆனா இதே விஷயத்தை தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் பேசினாரா இல்லையா? இந்த ஊசி போடாதீங்க, தடுப்பூசி போடாதீங்க, அது மனித உடலுக்கு ரொம்ப தீங்கானது அப்படின்னு பல்வேறு இடங்களில் பேசியிருக்காரா இல்லையா? அன்னைக்கு திரு சீமான் அவர்கள் பேசினது எல்லாம் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அதே கம்பெனிக்காரன் சொல்றான்ல, எங்கள் ஊசி மேல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்க ஊசினால நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு தயாரித்த கம்பெனிக்காரனே சொல்றான்ல. இதெல்லாம் யார் போய் கேட்பது? அப்ப தொடர்ச்சியாக கேரள அரசு கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் இந்த கோழி கழிவுகள்ங்கிற பேர்ல மருத்துவ கழிவுகளை கொட்டிட்டு இருக்காங்க. இதை ஏன் தமிழக அரசு வாய்மூடி மௌனம் காய்க்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பா ஒரு விஷயம் சொன்னோம்னா, இதற்கு பின்னால திமுகவை சார்ந்த யாரோ ஒரு இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு அப்பட்டமா தெரியுது. என்னன்னா, திமுகலையோ இல்ல அந்த அரசு அதிகாரிகள் சார்ந்த ஒருவரோ துணை இல்லாமல் எப்படி கேரளாவில் இருந்து ஒரு வாகனம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குப்பைகளை கொட்டி விட்டு திரும்ப செல்ல முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நம்ம தமிழ்நாட்டு வாகனம் ஆந்திராவில் போய் ஒரு குப்பைகளை கொட்டிட்டு வந்துட முடியுமா? இல்லை கேரளா போய் கொட்டிட்டு வந்துட முடியுமா? இப்போ நான் போகிறேங்க, கேரளாவுக்கு போகிறேன், ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு கோழி கழிவுகளை ஏற்றிக்கிட்டு நான் கேரளாவில் கொண்டு போய் நான் கொட்டிட்டு வரேன். அந்த கேரளா அரசு, அந்த கேரளா காவல்துறை, அந்த கேரளா வனத்துறை இது அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அப்போ தமிழக வனத்துறை, தமிழக காவல்துறை மட்டும் ஏன் அனுமதிக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதுக்கு பின்னால் யார் இருக்கா? இந்த கழிவுகளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுவதன் மூலமா தமிழக அரசுக்கு என்ன நன்மை ஏற்படுது? அவங்க ஏன் அனுமதிக்கணும்? ஐயா, என்ன நன்மைலாம் இல்லை. இப்போ மலைகளை வெட்டுவதனால தமிழக அரசுக்கு என்ன நன்மை ஏற்படுது? மரங்களை வெட்டுவதனால தமிழக அரசுக்கு என்ன நன்மை ஏற்படுது? ஆற்று மணலை கடத்துவதனால, அளவுக்கு அதிகமாக ஆற்று மணலை கடத்துவதனால தமிழக அரசுக்கு என்ன நன்மை கிடைக்குது? இல்லை டாஸ்மாக் கடைகளை திறந்து வைப்பதனால தமிழக அரசுக்கு என்ன நன்மை கிடைக்குது? ஒரு நன்மையும் இல்லை. எல்லாமே நன்மைனா என்ன தெரியுமா? இவங்களுக்கு நன்மையெல்லாம் தேவையில்லை. என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்பது எக்கேடு கெட்டாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்க கல்லா நிறைஞ்சா போதும். இதை நான் செய்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? மழை வேண்டி நாங்கள் வந்து பிரார்த்தனை நடத்துறோம், மழை வேண்டி கடவுளை நாங்க கேட்கிறோம். நீங்க கடவுளை கேட்டு என்ன பண்றது? மழை வேணும்னு கடவுளை கேட்டா கடவுள் கொடுத்துருவாரா? கடவுள்கிட்ட கேளுங்க, எனக்கு மழை வேணும், என் மலையை வெட்டிட்டாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு மீண்டும் அந்த மலைகளை கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்க முடியுமா? கடவுளிடம் கேட்கக்கூடிய நீங்கள் ஏன் ஆட்சியாளர்களிடம் கேட்பதில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆட்சியாளர் தானே வெட்டுறான், எப்படிங்க என்னுடைய மலையை நீங்க வெட்டலாம்? எப்படி ஆற்று மணலை நீங்க எடுக்கலாம்? எப்படி எங்கள் மரங்களை நீங்க வெட்டலாம்? கோழி கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு கேரள அரசுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? எப்படி இந்த வாகனத்தை வனத்துறை அதிகாரிகள் உள்ள விட்டாங்க? காவல்துறை அதிகாரி எப்படி உள்ள விட்டாங்கன்னு மக்கள் கேள்வி கேட்கணும். மக்கள் கேள்வி கேட்காம 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன கேட்பான்? இந்த நிலம் என்பது மனிதன் வாழ தகுதியற்ற ஒரு நிலமா மாறிடுச்சு கேட்க மாட்டானா? இப்போ இந்த கனிமவள கொள்ளைகள்லாம் நடைபெறுது இல்லையா? இதை வந்து தமிழக அரசு வந்து அனுமதிக்குதா? இவங்க வந்து அதை விரும்புறாங்களா? இல்ல, தமிழக அரசு விரும்பவில்லை என்றால் தொடர்ச்சியாக எத்தனையோ காணொலிகள் நம்ம பார்க்கிறோம், மக்கள் போராட்டங்களை பார்க்கிறோம். தென்காசி, குற்றாலம், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. என்ன போராடுறாங்க? எதற்காக என்னுடைய நிலத்தில் கொண்டு வந்து கோழி கழிவுகளை குட்டைங்கன்னு கேட்கறாங்க. அப்ப தமிழக அரசு உடனே என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்? உடனே கேரள அரசை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கேரளாவிலிருந்து இந்த வாகனம் வந்திருக்கு, இந்த வாகனம் யாருடையது, யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது, எப்படி நீங்க தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ளே வந்து இந்த மருத்துவ கழிவுகளையும் கோழி கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தமிழக அரசு கேட்டிருக்குமா இல்லையா? இது அதிகாரிகளுக்கு தெரியாம நடக்குதா? அப்படி இருக்கும்போது இப்போ கோழி கழிவுகள் கொட்டுறாங்க, கனிம வளங்கள் கடத்துறாங்க அப்படின்னா நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஆனா மக்கள் இடத்துல தேர்தல் அரசியல்ல இது எடுபடுமா? மக்கள் வந்து இதை எதிர்த்து வாக்களிக்கிறாங்களா? இல்ல, மக்களுடைய பிரச்சனை என்னவா தெரியுமா இருக்கு? வெங்காயம் வந்து இன்னைக்கு 1 கிலோ 500 ரூபாய் விற்கிது. தக்காளி 1 கிலோ திடீர்னு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு போகும். மீம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு என்னங்க நீங்க பொண்ணுக்கு சீர் செய்வீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை தக்காளி கடை வச்சிருக்காருங்க, அப்பனா ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. இப்படிப்பட்ட மீம்ஸ்லாம் நம்ம நகைச்சுவையா சிரிச்சுட்டு போயிடலாம். ஆனா இந்த மக்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, விலைவாசி உயர்வை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. விலைவாசி ஏன் உயருது? தக்காளியினுடைய விலை ஏன் உயருது? வெங்காயத்தினுடைய விலை ஏன் உயருது? அப்ப என்னன்னா, இங்க நிலங்கள் இல்லை, விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் இல்லை. விவசாயிகள் இன்னைக்கு விவசாயத்தை விட்டு முழுமையா வெளில வந்துட்டாங்க. என்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு வந்ததோ, இந்த அரசு என்பது மக்களை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா சோம்பேறி ஆக்கி வச்சிருச்சு. 100 நாள் வேலைக்கு போறவங்க 100 நாள் வேலை செய்யறாங்களா? அங்க போய் உட்காந்துட்டு என்ன பண்றாங்க? ஊரு கதை, அந்த கதை, இந்த கதை, பக்கத்து வீட்டு கதை, எய்த்து வீட்டு கதை இதெல்லாம் பேசிக்கிட்டு சும்மா மம்டி எடுத்துக்கிட்டு ஓரமா குத்திட்டு அப்படியே போயிடுறாங்களா இல்லையா? ஆனா விவசாயிகள் விவசாயம் பண்ணுவதற்கு, நாற்று நடுவதற்கு, அறுவடை செய்வதற்கு இங்க விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா? விவசாய கூலி தொழிலாளிகள் இங்க இல்லையா? சில இடங்களை நம்ம பாக்குறோம், பதாதைகை பாக்குறோம். அதுல என்ன போடுறாங்கன்னா, வட மாநில கூலி தொழிலாளிகள் இங்க கிடைப்பார்கள் விவசாயம் செய்வதற்குன்னு போட்டிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்னா, நீ மரத்தை வெட்டிக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை, ஆத்து மணலை அள்ளிக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை, மலைகளை வெட்டிக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தேர்தல்னு வரக்கூடிய நேரத்துல எனக்கு நீ ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துடணும், கோட்டர் கொடுத்துடணும், கோழி பிரியாணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு மனநிலையை மக்களை உருவாக்கி வச்சது யாரு? இந்த திராவிட அரசு தானே. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப இதே கேரளாவில் ஒரே ஒரு லோடு மலைகளை நீங்க வெட்டி எடுத்துட்டு வந்துட முடியுமா தமிழ்நாட்டுக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்களை செஞ்சிருவாரா? இல்லை இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் யாராவது ஒருத்தவங்க கேரளாவுக்கு போயிட்டு ஒரு லோடு டிப்பர் லாரியில மலைகளை வெட்டி இல்ல மரங்களை வெட்டி கொண்டு வந்துட முடியுமா? ஆந்திராவில் மரங்களை வெட்டியதாக 20 தமிழர்களை சுட்டுக் கொண்டாங்களா இல்லையா? இது தமிழ்நாட்டில் வந்து மரங்களை வெட்டிட முடியுமா? அப்ப என்னன்னா இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ மரத்தை வெட்டிக்கலாம், மலையை வெட்டிக்கலாம், ஆத்து மணல் அள்ளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப இங்க கேள்வி கேட்கக்கூடிய யாருமே ஒரு ஆள் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் பணம், காசு, வீடு, காரு, பங்களா, நகை, நட்டு இதெல்லாம் வாங்கி வைப்பதை விட ஒரு நல்ல தரமான
ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன? எங்கள் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு கனவு கண்டார். என்னன்னா இயற்கை விவசாயம் வேணும்னு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயற்கை விவசாய முறையில் நாங்கள் ஆர்கானிக் முறையில் இந்த காய்கறியை நாங்கள் செய்கிறோம், ஆர்கானிக் முறையில் கத்திரிக்காவை விளைவிக்கிறோம், ஆர்கானிக் முறையில் தக்காளி விளைவிக்கிறோங்கிறீங்க. சரி, ஆர்கானிக் முறையில் விளைவிக்கணும்னா மாட்டினுடைய சாணம், ஆட்டினுடைய சாணம் இருக்குல்ல, அது இல்லாமல் எப்படி நீங்கள் இயற்கை உரத்தை உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு பாலினுடைய சந்தை மதிப்பு என்பது எவ்வளோ இருக்கு? 3,00,000 கோடிகளுக்கு மேலே பாலினுடைய சந்தை மதிப்பு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும் பாலினுடைய தேவை இருக்கா இல்லையா? அப்போ இந்த பால் எங்கேருந்து வருது? மாட்டுல தான் வருது. அப்ப ஆடு மாடு வளர்ப்பதை நான் அரசு வேலையாக மாற்றுவேன் என்று திரு சீமான் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இல்லை தேர்தல் அறிக்கையாக அவர் கொடுத்தாருன்னா ஏன் அதை கேலி கிண்டல் பண்ணணும்? ஏன் நம்ம மாற முடியாது? அப்ப இயற்கை வளங்களை இங்கே பாதுகாக்கணும், இயற்கை விவசாயம் வேணும்னு சொல்றீங்க. எனக்கு ஆர்கானிக் ஃபுட்டு தான் வேணும், எனக்கு ஆர்கானிக் காய்கறி தான் வேணும், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்ல தெரியுதுல. ஓகே, வந்து ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஆர்டர் போட தெரியுதுல. அப்ப எங்கேருந்து வரும்? விவசாயிகளை இங்கே அழிச்சிட்டீங்களே. வடமாநில தொழிலாளர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறிச்சிருக்காங்களா இல்லையா? அது நடந்துட்டு இருக்கா இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நீங்க பாருங்க, எல்லா பிரச்சனையும் பாருங்க. தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுது, ஆற்று மணல்கள் கடத்தப்படுகிறது, மரங்கள் வெட்டப்படுகிறது, இங்க மொழி அழிப்பு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மொழி அழிப்பு நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். என்ன மொழி அழிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு இனத்தை நீங்க முதல்ல அழிக்கணும்னா அந்த இனத்தினுடைய மொழியை நீங்க அழிச்சிட்டா போதும், அந்த இனத்தை நீங்க சீக்கிரம் அழிச்சிடலாம். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா இங்க தமிழக தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் இங்க இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் வடமாநில தொழிலாளர்கள். நேற்று கூட ஒரு காணொலியை நம்ம பார்க்குறோம். இங்கே மவுண்ட் ரோட்ல சென்னையில் ஒரு உணவகத்தில் வடமாநில தொழிலாளர் வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு உணவு சாப்பிட வர்றாரு. அவர் எதை கேட்கறதுக்கு வடமாநில தொழிலாளர்கள் கட்டையை எடுத்துட்டு தாக்கி அடிக்கிறாங்களா இல்லையா? காவல்துறையை சார்ந்தவர்களை வடமாநில தொழிலாளர்கள் அடிச்சார்களா இல்லையா? அப்ப யாருக்கான மாநிலமாக இந்த மாநிலம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக மக்களை நாங்கள் தான் காப்போம், தமிழக மக்கள் தான் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் என்னத்தை பண்ணிட்டாங்க தமிழுக்காக? எதுவுமே பண்ணலையே. மக்கள் ஆனா அந்த திராவிட கட்சிகளை தானே கொண்டாடுறாங்க. மக்கள் கொண்டாடுவது ரொம்ப தவறுங்கிறது அவங்களே நீங்க உணர்றாங்களா இல்லையா? இப்ப சமீபத்தில் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் பேசும்போது, இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் பேசுறாருல்ல, இங்க திராவிட கட்சிகள் தான் இங்க பாஜகவை வளர்த்தது, திராவிட கட்சிகள் தான் ஆரியத்தை வளர்க்குதுன்னு சொல்லி ஓப்பனா பேசுறாருல. அப்ப அவருடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்க தமிழ் தேசத்துக்குள்ள வருது இல்ல. இப்ப திராவிடம் என்பது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையில்லாத ஒரு ஆணி. அந்த ஆணியை சீக்கிரமா பிடிங்கி நம்ம வெளில போடணும். திராவிடம் என்பது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் மிக ஆழமாக கால் ஊன்றி நிற்கக்கூடிய ஒரு ஆலமரம் மாரி இருக்கு. அந்த ஆலமரத்தை உடனெல்லாம் வெட்டி சாய்க்க முடியாது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக ஒரு நபர் தனித்துவமாக களமாடி தனித்து அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த மரம் பாதி வெட்டப்பட்டிருக்குல்ல. 2026 தேர்தலில் திராவிடங்கிற ஒரு மரம் அந்த ஆலமரத்தை வெட்டி சாய்த்து விட்டு அங்க தமிழ் தேசியங்கிற ஒரு விதையை அங்க வச்சு அதை மீண்டும் ஒரு பெரிய ஆலமரமாக வளர்க்க முடியும்ல. அதை திரு சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஒன்றும் இல்லைங்க, திரு சீமான் அவர்கள் 1000 கருத்துக்கள் நீங்கள் வந்து அவர் மேல விமர்சனம் வைங்க. ஒரு தனி மனிதனாக திரு சீமான் அவர்கள் மீது நீங்க 1000 விமர்சனங்கள் வைங்க. ஆனால் அவர் பேசக்கூடிய அரசியலை ஒருபோதும் யாராலும் புறக்கணிக்க முடியாது. இதான உண்மை. யாருக்காக பேசுறாரு? மனிதர்களுக்காக பேசுறாரு, விலங்குகளுக்காக பேசுறாரு, பறவைகளுக்காக பேசுறாரு, இயற்கை வளங்களுக்காக பேசுறாரு. நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம், சீமான் அதை சொன்னார், சீமான் இதை சொன்னார், சீமான் வந்து இட்லி கறி சாப்பிட்டார், சீமான் ஆமக்கறி சாப்பிட்டாருன்னு இருக்கட்டும். இப்போ உணவு சாப்பிட்றதுல என்ன சிக்கல்? இப்போ உணவு சாப்பிட்றதுல இப்போ இட்லி கறி சாப்பிட்றதுல பிரச்சனையா, இல்லை வந்து ஆமை கறி சாப்பிட்றதுல பிரச்சனையா? இதை வச்சுக்கிட்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு திரு சீமான் அவர்களை கலாய்ச்சிக்கிட்டு, சரி நீ சீமான் அவர்களை கலாய்க்கணும்னு நினைக்கிற, ஆனால் சீமான் அவர்கள் யாருக்காக பேசுறாரு? அந்த கலாய்ச்சிட்டு இருக்குல்ல, உனக்கும் சேர்த்து தானே அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசக்கூடிய அரசியலை ஒருபோதும் நீங்க புறக்கணிக்கவே முடியாது. என்னன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போறவங்களை கூட நீங்க பாருங்க. விலகி போறவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த கட்சியினுடைய கொள்கை எனக்கு பிடிக்கல, இந்த கட்சி சரியான பாதையில பயணிக்கல அப்படின்னு போறாங்களா? உள்ளுக்குள்ள எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த பொறுப்பாளரோட பிரச்சனை இருக்கு, இந்த பொறுப்பாளருக்கும் எனக்கும் கருத்து முரண் இருக்கு, அதனால நான் வெளியில போறதானே போறாங்க. யாராவது ஒருத்தவர் என்னுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிடிக்கலன்னு போக முடியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையையும் அதனுடைய தத்துவத்தையும் ஒருபோதும் இங்கே வீழ்த்த முடியாது. ஏன்னா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவமும் கொள்கையும் இந்த மண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங்கா காலு கொண்டுடுச்சு. சீமான் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக தான் இங்க யார் தமிழர், யார் தெலுங்கர், யார் கன்னடர், யார் மலையாளி அப்படின்னு சொல்றதை விட யார் தமிழர், யார் திராவிடர் அப்படிங்கிற இங்க ஒரு போர் வந்துருச்சுல்ல. நான் தமிழர், நான் திராவிடர் அப்படிங்கிற ஒரு வாரம் இங்க நடந்துட்டு இருக்குல்ல. இதை உருவாக்குனதுக்கு மிக முக்கியமான அடித்தளமிட்டு விதைப்பட்டது யாருன்னா திரு சீமான் அவர்கள் தானே. ஆனா நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, திரு சீமான் அவர்களே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் நீங்க புறக்கணிக்கலாம், அது தவறு இல்லை. ஆனா அவர் பேசக்கூடிய அரசியலை ஒருபோதும் யாராலையும் புறக்கணிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. எல்லார்ட்டையும் நீங்க போய் கேளுங்க, ஏன் மதுக்கடையில நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சிலர் அதை விரும்புவாங்க, சிலர் அதை விரும்ப மாட்டாங்க. நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. சரி, மலைகளை வெட்டுவது நீங்க விரும்புறீங்களா, இயற்கைகளை அழிப்பதை நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? விரும்ப மாட்டாங்க. விரும்ப மாட்டாங்க. இதைத்தானே திரு சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இயற்கையை அழிச்சிட்டா நாளைக்கு நம்ம அழிஞ்சிருவோம். நம்ம இல்லாம இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் வாழும். ஆனா மற்ற உயிரினங்கள் இல்லாம மனிதனால வாழவே முடியாது. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து வளக்கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளும் கோழி கழிவுகள் இந்த மாதிரியான இறைச்சி கழிவுகள் வந்து கொட்டப்படுது. இதை அந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ், அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இது குறித்து எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாதா? இல்ல, மனோ தங்கராஜ் வந்து யாருக்கு கீழே இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். திராவிடம், திமுக,
திராவிட மாடல், இந்த மாடலுக்கு கீழே இருக்கிறாரு. திராவிட மாடலினுடைய முதல்வரே அதை கண்டுக்கலங்கும் போது அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக கண்டுக்க போறாரு. அந்த நிலத்தை சார்ந்த மகன் அவரு. அப்படிங்கிறப்போ அந்த நிலத்தின் வாழக்கூடிய மக்களுக்கு தானே அவரு. அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நல்ல மனிதன் தவறான ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல ஏத்துக்கவே கூடாது. ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவன் எப்படி ஒரு தவறான கட்சியில போய் இணைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டிங்கிறதே நான் ஏத்துக்க மாட்டேன். அதே போலதான் மனோ தங்கராஜ் அவர்களும். ஒரு தலைவன் சரியாக இருந்தால் அந்த தலைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரியாக இருப்பார்கள். உண்மையா இல்லையா? இப்ப நீங்கள் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க. உங்க அலுவலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மேலாளர் இல்ல ஒரு அதிகாரி வந்து உங்ககிட்ட சரியான முறையில் இருந்தாருன்னா உங்களுக்கு தவறு செய்யணுங்கிற எண்ணம் வராது. அவரே சரியில்லை, அவரே தவறு செய்யறாருன்னா நீங்கள் தவறு செய்வீங்க. ஏன்னா ஆமா அவரே தவறு செய்யறாரு, என்ன எப்படி அவர் கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற ஒரு வரும். அப்போ முதல்வர் இங்கே சரியாக இருந்தால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், வார்டு கவுன்சிலர்கள், மெம்பர்கள், மேயர்கள் அத்தனை பேரும் சரியா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஆனா இங்க முதல்வரே இங்க சரியா இல்லையே. முதல்வர் இங்க கேட்கணுமா இல்லையா? எப்படி என் மாநிலத்துல கொண்டு வந்து உங்களால இங்க கோழி கழிவுகளையும் மனித கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்ட முடிகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப இதனால நாளைக்கு இப்போ ஒன்றும் இல்லை, கேன்சர் கட்டிகளை கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ இதனால நாளைக்கு ஏதோ ஒரு வைரஸ் ஒன்று பரவுனா யாருக்கு ஆபத்து? மனிதர்களுக்கு ஆபத்து தானே. அப்ப எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? இப்ப சுகாதாரமற்ற முறையில இங்க எல்லாமே இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் யாருக்கு சந்திப்பது? ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு நல்லா இருக்கா? இந்த 60 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தமிழ்நாடு நல்லா இருக்கா? அரசு பேருந்துகளில் பயணம் பண்ணிருக்கீங்களா? அரசு பேருந்துகள் சரியா இருக்கா? தனியார் பேருந்துகள் மட்டும் ஏன் சரியா இருக்கு? சரி, இப்ப அரசு பேருந்துல நீங்க பயணம் பண்றீங்க. இரவு இங்க சென்னையில இருந்து கிளம்பி உங்க ஊருக்கு நீங்க போறீங்க, காலையில போய் இறங்குறீங்க. ஒரு கழிப்பறை நீங்க போகணும், கழிவறைக்கு நீங்க போகணும் அப்படின்னா அங்க அரசு பேருந்து நிலையங்கள்ல கழிவறைகள் சரியா இருக்கா? பப்ளிக் டாய்லெட் போக முடியுமா? முதல்ல போக முடியாதுங்க. அப்படிப்பட்ட நிலையில இங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு பயணிகள் ஒரு சென்னையில இருந்தோ இல்லை வெளியூர்ல இருந்தோ எங்கோ பயணம் பண்றாங்க, ஒரு பேருந்து நிறுத்தத்துக்கு போறாங்க. அந்த பேருந்து நிறுத்தத்துல ஒரு சிறுநீரோ இல்லை மலமோ கழிக்க போகணும் அப்படின்னா அந்த கழிவறை சுத்தமா இருக்குதா? சுத்தமா இல்லையே. அப்ப இதெல்லாம் கூட இங்க கவனிக்க முடியல. ஒரு அரசு மருத்துவமனை இங்க சரியா இருக்கா? ஒரு அரசு மருத்துவமனைக்கு உள்ள போயிட்டு வர முடியுதா? ஏன் தனியார் மருத்துவமனைக்கு மக்கள் தேடி தேடி போறாங்க? முதல்வருக்கே உடம்பு சரியில்லைன்னா தனியார் மருத்துவமனை தானே போறாரு. அப்ப முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை சரியில்லையா? செந்தில் பாலாஜி எங்க போய் அனுமதிக்கப்பட்டாரு? தனியார் மருத்துவமனை தானே. ஏன் அரசு மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணா பிழைக்க மாட்டாரா? அப்ப அவங்களுக்கே தெரியுதா? அரசுனுடைய வருமானம் வேணும், அரசுடைய பதவிகள் வேணும், அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நான் அரசு மருத்துவமனை போக மாட்டேன், அரசு பள்ளிக்கூடங்களில் என் குழந்தைகள் படிக்காது, நான் அரசு பேருந்துகளில் பயணிக்க மாட்டேன், அரசினுடைய ஆவின் பால்களில் நான் பால் வாங்க மாட்டேன், அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமற்ற பொருளாக இருக்கும். ரேஷன் கடையில் அரிசி வாங்கி எத்தனை பேருங்க நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க? இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மக்களை வச்சிருக்க அந்த இழிநிலையில் வச்சிருக்கிறது யாரு? இப்போ ரேஷனில் அரிசி வாங்கி சாப்பிடுவது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அங்கே தரமான முறையில் அந்த அரிசிகள் இருக்கா? ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்ற அரிசி புழு பூத்த அரிசி, காஞ்சி போன அரிசி, ஸ்மெல் அடிக்கிற அரிசி, இப்படி தானே கொடுக்குறாங்க. இதெல்லாம் யார் கேட்பது? இது எதுவுமே இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே சரி இல்லையே. இது தானே திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. எதுவுமே இங்கே சரியில்லை, எல்லாத்தையுமே நாங்கள் மாற்ற வேண்டியது இருக்குன்னு கேட்குறாருல. அப்போ என்ன பண்ணணும்? அவர் சொல்றதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும்ல. காது கொடுத்து கேட்பதில்லை, அவரை விமர்சனம் பண்ணுவது. சீமான் அவர்கள் இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு சட்டை போட்டாருப்பா, எங்கேருந்து காசு வந்தது? சீமான் அவர் இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் 20,000 போட்டாரு, எங்கேருந்து காசு வந்தது? இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏன் இதே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களையோ, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ, இல்லை இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களையோ இதே மக்கள் கேட்டிருந்தாங்கன்னா, ஆனால் நாம் தமிழர் கட்சி நான் ஒரு விஷயத்துல பாராட்டுவேன். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு தவறு நடந்திருக்குன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் அந்த தவறுகளை சரியாக, இந்த விஷயம் வந்து தவறு அப்படின்னா உடனே அவங்க வந்து கண்டன குரல் எழுப்புவாங்க. நிறைய இணையதளங்களில் பதிவுகளை பார்க்க முடியும். இந்த நிர்வாகி தவறு பண்ணிட்டு, ஆமா இது தவறு தான், இவர் பேசுனது சரிதான் அப்படின்னு பேசுவாங்க. இதுவே வந்து மற்ற கட்சிகளில் பாருங்க முட்டு கொடுப்பாங்க. அது வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒருபோதும் கிடையாது. தவறுனா தவறு, சரினா சரி அப்படின்னு பேசக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.